இன்றைய உள்ளூர் செய்திகள். விவசாயிகளின் கடன்களை தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதியில் கூறியது போல் முழுமையாக தள்ளுபடி செய்யும் வரை கடன்களை கட்ட மாட்டோம் என கோவை கணுவாய் அருகே சோமையனூர் பகுதியில் ஜாதி, மதம், கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றினர். கோவை கணுவாய் அருகே சோமையனூர் பகுதியில் ஜாதி, மதம், கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் மாநில பொதுச் செயலாளர் கந்தசாமி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சுற்றுப்பகுதிகளில் இருந்து ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளின் வாங்கிய கடன்களை தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதியில் கூறியது போல் முழுமையாக தள்ளுபடி செய்யும் வரை கடன்களை கட்ட மாட்டோம் என தீர்மானம் நிறைவேற்றினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில பொதுச் செயலாளர் கந்தசாமி, விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி சம்பந்தமாக பல கருத்துக்கள் நிலவி வருகின்றன. அதில் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் ஒவ்வொரு நிலைப்பாட்டை எடுக்கின்றனர். இதில் விவசாயிகள் தரப்பில் எதிர்க்கட்சி தரப்பினர் அதிகமாக குரல் கொடுக்கின்றனர். ஏன் கடன் தள்ளுபடி பெறாமல் இருக்கிறீர்கள், போராட்டம் நடத்துங்கள் என்ற ரீதியில் செல்கின்றனர். எங்களை பொறுத்தவரை அரசு வாக்குறுதி கொடுத்துள்ளது, அதில் சிறிதளவு நிறைவேற்றியுள்ளது என்பதை மறுக்க முடியாது. இதில் அரசாங்க அதிகாரிகள் விவசாயிகளை ஏமாற்றுகிறார்கள். அதாவது, ஒரு ரேஷன் கார்டில் ஒருவருக்கு தான் கடன் தள்ளுபடி கிடைக்கும் என்றும் 2 விவசாயிகள் இருந்தாலும் ரேஷன் கார்டு ஒன்று என்பதால் அவர்களுக்கு கிடையாது என்கின்றனர். இதுபோல் வாக்குறுதியில் சொல்லவில்லை. எனவே அனைவருக்கும் முழுமையான கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கை. இதற்காக மற்றவர்கள் விரிக்கும் வலையில் நாங்கள் விழமாட்டோம். எங்கள் கடன்களை தள்ளுபடி செய்யும் வரை நாங்கள் யாரும் கடன்களை கட்ட மாட்டோம். அரசாங்கம் ஒரு வாக்குறுதி கொடுத்துவிட்டு பின்வாங்குவதால் இதுவரை செயல்பட்டு வந்த கூட்டுறவு வங்கிகள் இனி செயல்படாமல் போகும். ஏனென்றால் யாருமே கடன் கட்ட தயாராக இல்லை என்ற மனப்பான்மை உருவாக்கிவிட்டார்கள். எனவே புதிய அரசு அனைவரையும் அழைத்து பேசி உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என எதிர்பார்க்கிறோம் என்றார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணைத் தலைவர் அரங்கநாதன், பொருளாளர் சண்முகம், மாநில அமைப்பாளர் பிரபு, வடக்கு மாவட்ட செயலாளர் நரசிம்மராஜ், துணைத் தலைவர் பெருமாள்சாமி, SVN சேகர், கோவிந்தராஜ், TTK கதிர்வேல், NCKS சந்திரமோகன், VMT ரவி உள்பட விவசாயிகள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பி. கந்தசாமி, மாநில பொதுச் செயலாளர், விவசாயிகள் சங்கம் ஜாதி, மதம், கட்சி சார்பற்றது. எங்களுடைய சங்கத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எந்த விதமான அரசியல் கலப்பு இல்லாமல் ஜாதி மதம் பேதமின்றி விவசாயிகளுடைய நலனுக்காக அவங்களுடைய அந்த இஷ்யூ பேசிஸ் அரசாங்கத்தை ஆதரிக்கிறதோ எதிர்க்கிறதோ அந்த இஷ்யூ பேசிஸாக தான் நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். இந்த விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி சம்பந்தமாக பல கருத்துக்கள் நிலவுகின்றன. அதில் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒரு நிலைப்பாட்டுகளை எடுக்கிறாங்க. ஆளுங்கட்சி தரப்பில் இருக்கிறவங்க அவங்க ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க, எதிர்கட்சி தரப்பில் இருக்கிறவங்க அவங்க ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. அதில் எதிர்கட்சி தரப்பில் இருக்கிறவங்க ரொம்ப அதிகமாக குரல் கொடுக்குறாங்க. விவசாயிகள் பிரச்சனையில் இந்த கடன் தள்ளுபடி கொடுத்தே ஆகணுங்கிற இதில் ஏன் நீங்கள் மசரிக்காமல் இருக்கிறீங்க, போராட்டம் நடத்தாமல் இருக்கிறீங்க, அந்த அளவுக்கு அவங்களுடைய சிந்தனை போயிட்டுருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்குது, அதில் சிறிதளவு நிறைவேற்றிருக்காங்க. அதில் ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்குங்கிறது மறுக்க முடியாது. இன்ன வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஆர்ப்பாட்டத்தில் எப்படியெல்லாம் அரசாங்க அதிகாரிகள் எங்களை ஏமாத்துறாங்கிறது. ஒரு ரேஷன் கார்டில் 2 பேர் இருந்தால் ஒருத்தருக்கு தான் வேறு வருமான வரி கட்டுறாங்க அல்லது அரசு பென்ஷன் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு இல்லைன்னு சொன்னாலும் கூட அதில் இருக்கிற நியாயத்தை அவங்க தப்பிக்கலாம். ஒரு ரேஷன் கார்டில் 2 பேர் இருந்தாங்கன்னா 2 பேரும் தனித்தனியாக பூமி இருந்திருக்கு, தனித்தனியாக லோன் வாங்கியிருக்காங்க. அதில் ஒருத்தருக்கு தான், ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு தான் ஒன்று வாக்குறுதியில் இவங்க சொல்லியில்லை. இந்த மாதிரி ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்குது. அதைய நிவர்த்தி பண்ணி எல்லாத்துக்கு அவங்க வாக்குறுதி பிடிக்கி எல்லாத்துக்கும் கடன் தள்ளுபடி பண்ணி அவங்க முழுமையாக கடன் தள்ளுபடி பண்ணணுங்கிறது எங்களுடைய கோரிக்கைங்க. அதுக்காக நாங்கள் போய் மற்றவங்க விரித்த வலையில் விழுகிறதுக்கு தயாராகலை. எங்களால் முடிஞ்சது ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். அந்த முழுமையான பயிர்க்கடன் தள்ளுபடியாக வரைக்கும் கட்ட மாட்டோம் நாங்கள். ஏன்னா அரசாங்கம் இப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு அது பின்வாங்கிறதுனால இதனால்
செயல்பட்டு இருந்த கூட்டுறவு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி எல்லாம் செயல்படாமல் போகக்கூடிய நிலைமை தான் உருவாகும். ஏன்னா யாருமே இப்போ கடன் கட்ட தயாராக இல்லை. ஏன்னா அந்த மனப்பான்மையை உருவாக்கி விட்டாச்சு. அதனால மீண்டும் அதில் இருக்கிற குளறுபடிகள் எல்லாம் நீக்கி அரசாங்கம் இந்த தள்ளுபடியில் ஏதாவது ஒரு நிலையான முடிவை எடுக்க வரைக்கும் எந்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியும் செயல்படுற மாதிரி தெரியல தமிழ்நாடு பூராமே. ஏன்னா எல்லாருமே அது மாதிரி தான் கொதிச்சு போயிருக்கிறாங்க. அரசாங்கமும் அவங்களோட விவசாய சங்க தலைவர்களை கூப்பிட்டு பேசுகிறாங்க. ஆனால் அவங்க விரித்த வழியில் இவங்க விழுந்துட்டு தான் வர்றாங்களே தவிர அவங்க முழுமையாக அரசு அதிகாரிகள் சொல்கிறத கேட்டுட்டு அமைச்சர்கள் பாம்பும் ஆகாமல் கடியும் முடியாமல் தான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறாங்க அவங்க. அதனால் எந்த விதமான காலதாமதம் இல்லாமல் தெளிவாக கூப்பிட்டு பேசி முழுமையான கடன் தள்ளுபடியை அறிவித்து மீண்டும் விவசாயம் செழிக்கிறதுக்கு புதிதாக பதவியேற்றுள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் அவங்க ஏற்பாடு செய்வாங்கன்னு எதிர்பார்க்கிறோம்.